Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Samsung Galaxy M31s ஓட கேமரா ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃப்ரண்ட்டில் 32 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் நம்ம பார்த்தோன்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப். இதில் மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சலுக்கான சென்சார். இது வந்து Sony IMX682 சென்சார். ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 32 MP வந்து Sony IMX616 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ரெண்டுமே வந்து Sony சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோ செட்டிங்ஸில் இந்த டபுள் ஃப்ளவர் ஆப்ஷன் வந்து நார்மல் ஃபோட்டோ, நார்மல் மோடில் தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும். அண்ட் அது பக்கத்தில் வந்து 3 ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்டர் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுக்கும். ஒரு ஒய்டர் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபோட்டோவில் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். உங்களுக்கு வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ்னால் ஒய்டர் ஏரியா கவர் ஆகும். ஸோ இந்த சாம்பிள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் மேலே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதான் வந்து ஃப்ளாஷு. ஸோ ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃப்ளாஷும் இருக்குது. ஃப்ளாஷ் வந்து நீங்கள் எனேபிளும் பண்ணலாம், ஆஃப் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளாஷ் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள். லோ லைட் மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே போய் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அது பக்கத்தில் வந்து ஒரு ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள். இதுதான் வந்து டைமர். ஃபோட்டோஸ் கூட வந்து நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். 2 செகண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 2 செகண்ட்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டாக வந்து நான் இப்போ டைம் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே 3:4 ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 3:4 64 MPன்னு ஒரு மோட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 64 MPயில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3:4 கிளிக் பண்ணிவிட்டு 64 MPயில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக இந்த 3:4 எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து 16 மெகா பிக்சலில் தான் ஃபோட்டோ எடுக்கும். இந்த 3:4 கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து 64 மெகா பிக்சலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோவோட சைஸ் மட்டும் போய் பார்க்கலாம். டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 16 MPயில் எடுத்த ஃபோட்டோ வந்து 3 MB இருக்குது. அண்ட் அடுத்து 64 மெகா பிக்சல் எடுத்த ஃபோட்டோ வந்து 10 MB இருக்குது. ஸோ இது வந்து இன்டோரில் எடுத்ததுனால உங்களுக்கு ஃபோட்டோ சைஸும் கம்மியாக இருக்குது. அவுட்டோரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 MB மேலே போகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இது எங்கே போய் மாற்றணும்னு டவுட்டாக இருக்கும். ஸோ 9:16 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்துடும். ஸோ இந்த ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து 1:1 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி ஃப்ரேம் மட்டும்தான் வரும். அடுத்து ஃபுல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். பை டிஃபால்ட்டாக நம்ம இந்த 3:4 வச்சிடலாம். அடுத்து இங்கே பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, மோஷன் ஃபோட்டோ. சப்போஸ் நீங்கள் வந்து மூவிங்கில் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோஷன் ஃபோட்டோஸ் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷேக்கி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த மோஷன் ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதான் வந்து ஃபில்டர்ஸு. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபில்டர் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பியூட்டி மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஹியூமன் சப்ஜெக்டை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்டென்சிட்டி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின் டோன் வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி இங்கே கீழே போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சீன் ஆப்டிமைசர். இப்போ நம்மளுக்கு கேமராக்கு பேக் சைடில் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து T அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சீன் ஆப்டிமைசர் சேஞ்ச் ஆகிடும். இதே வேறு ஏதாவது செடி முன்னாடி போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே ட்ரீஸ் சிம்பிள் காட்டும். ஸோ சீன் ஆப்டிமைசர் எப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் தகுந்த மாதிரி வந்து அதுவே வந்து AI அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இங்கே தான் வந்து AI ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்து வந்து சிங்கிள் டேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேக் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். நம்ம மல்டிபிள் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுங்க. எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுக்கும். உங்களுக்கு பூமராங்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறோம். உங்களுக்கு சிங்கிள் டேக்கில் ஒரு சாம்பிள் ஆப்ஷன் காட்டுறேன். ஸோ இது வந்து சிங்கிள் டேக்கில் எடுத்தது. ஸோ சிங்கிள் டேக்கில் எடுத்தது வந்து இங்கே பாருங்கள் நிறைய சாம்பிள் வீடியோ காட்டும். அடுத்து வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டரில் ஒன்று இருக்கும். அடுத்து பூமராங்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும் சிங்கிள் டேக்கில். ஸோ வீட்டில் யாராவது குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து வீடியோ மோட் போங்க. வீடியோ மோடில் நீங்கள் போனீங்கன்னா வீடியோலையும் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் மோட் இருக்குது. இந்த 2 ஃப்ளவர் இருக்கிறது வந்து நார்மல் மோடு. இந்த 3 ஃப்ளவர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள்லேயும் வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். அண்ட் வைட் ஆங்கிள் வீடியோஸ்க்கு வந்து உங்களால் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியாது. நார்மல் வீடியோவுக்கு உங்களால் வந்து ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இங்கே கை சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து சூப்பர் ஸ்டெடி மோடு. இந்த சூப்பர் ஸ்டெடி மோடில் நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா வீடியோ வந்து இன்னும் ஸ்டேபிளாகவே இருக்கும் உங்களுக்கு. பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும், அது மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள்.
அண்ட் அடுத்து வந்து இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1:1 வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா, இல்லை 9:16 வேணுமான்னு பாருங்கள். அண்ட் தென் இங்கே வந்து நீங்கள் வீடியோலேயும் வந்து ஃபில்டர்ஸு, பியூட்டி எஃபெக்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த வீடியோவில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரியர் வீடியோ சைஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ரெசல்யூஷன் பை டிஃபால்ட்டாக வந்து இப்போ 1080pல இருக்குது. நீங்கள் வந்து அல்ட்ரா ஹெச்டி 4Kக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். 4Kல 30 fpsல உங்களால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் 720pலையும் வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். அண்ட் அடுத்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்தோன்னா ஃப்ரண்ட் கேமராலையும் வந்து உங்களால் வந்து 4Kல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃபுல் ஹெச்டிலையும் வீடியோ எடுக்கலாம். 720pலையும் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அடுத்து வந்து ஹை எஃபிஷியன்சி வீடியோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக வந்து இது எனேபிள் பண்ணி வைக்காதீங்க. இது எனேபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்கும். ஹெச்இவிசி ஃபார்மெட்டில் நிறைய ஃபோன் வந்து சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். உங்கள் ஃபோனில் மட்டும் இது ப்ளே ஆகலாம். மற்ற ஃபோனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இதை எனேபிள் பண்ணாமல் பாருங்கள். பட் உங்களுக்கு சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எனேபிள் பண்ணிங்கன்னா வீடியோட சைஸ் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிடும். அடுத்து வந்து வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து எம்ப்ளாய் ஆகும். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்குது. ஜைரோஸ்கோப் சென்சார் வழியாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஹெல்ப் ஆகும். இந்த மோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மோட் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோட் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் ஃப்ளெஷ் ப்ரோ மோட் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். இதே வந்து நம்ம M30s வந்தோம் அப்படின்னா M30sல பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஒரு ப்ரோ மோட் கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ISO வந்து 800 தான் போகுது. அண்ட் எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க ஒரு ப்ரோமோட. பட் அதுவே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தோன்னா இதில் வந்து உங்களால் ஷட்டர் ஸ்பீட் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நைட் வந்து லைட் ட்ரைல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ISO மினிமமில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நைட் ட்ரைல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சூப்பராக எடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஏஎஃப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வந்து மேனுவலாக வந்து ஃபோக்கஸிங் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆனாலுமே வந்து ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக லாக்கில் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒயிட் பேலன்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷர் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோ மோடில் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆட்டோ மோடை விட இதில் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம் நம்ம. அடுத்து மோர் போயிட்டிங்கன்னா மேக்ரோ சென்சார் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வெளியில் எங்கேயுமே இல்லை இன்டர்ஃபேஸில். ஸோ மேக்ரோ சென்சார் வந்து 3 to 5 சென்டிமீட்டர் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ரோ சென்சாருக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சப்ஜெக்ட் கிட்ட போய் தான் ஃபோட்டோ எடுக்கணும். கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் இந்த மாதிரி மேக்ரோ சென்சாரில் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா பேக் வந்துட்டு மெயின் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, மெயின் கேமராவில் 2xன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2xல நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இதுலேயே வந்து வேறு லெவலில் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இது மேக்ரோவில் எடுத்தது, இது மெயின் கேமரா 2xல எடுத்தது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இதுவே நல்ல லைட்டிங் சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து இமேஜஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து f1.8 ஆப்பச்சர்ன்றதுனால வைடர் ஆப்பச்சர். நீங்கள் போய் கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னால பேக்ரவுண்ட் அந்த போக்கா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மெயின் கேமராவில் நீங்கள் மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மேக்ரோ சென்சாரில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. அடுத்து வந்து ஃபுட் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பாடு ஏதாச்சும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபுட்டு மட்டும் ஃபோக்கஸில் இருக்கும். கலர்ஸ் வந்து இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோடில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஃபோன் ஷேக் ஆகாமல் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 3 to 4 செகண்ட் ஆகும். இப்போ லைட்டிங் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுனால இப்படி உடனே எடுத்துருச்சு. லைட்டிங் கொஞ்சம் லோவாக இருந்தது அப்படின்னா ஒரு 3 to 4 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இமேஜ் ப்ராசஸ் ஆகும். அதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகும். பட் நார்மல் இமேஜ்க்கும் நைட் மோட் இமேஜஸ்க்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராகவே இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபோட்டோ வந்து நார்மல் மோடில் எடுத்தது, இது வந்து நைட் மோடில் எடுத்தது. நைட் மோடில் எடுத்த ஃபோட்டோவோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்து நிறைய பேருக்கு வந்து போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு டவுட் இருக்கும். ஏன்னா இதில் வந்து டெடிக்கேட்டடாக டெப்த் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் வந்து எதுவுமே இல்லை, மோர் போய்ட்டு லைவ் ஃபோக்கஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைவ் ஃபோக்கஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பேக்ரவுண்ட் பிளர் கூட நீங்கள் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் பிளர் மட்டும் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா கூட உங்களால் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் தரலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் போர்ட்ரைட் ஃபோட்டோ. ஸோ இங்கே சேஞ்ச் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் எஃபெக்ட் மட்டும் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து லைவ் ஃபோக்கஸ். நம்ம இப்படி தான் எடுக்கிறது. லைவ் ஃபோக்கஸில் போய்ட்டு நீங்கள் வந்து போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு 120 fpsல வந்து வீடியோஸ் எடுக்கும். ஸ்லோ மோஷனுக்கு ஒரு நல்ல லைட்டிங், பிரைட்டான லைட்டிங் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும்.
ஏன்னா அதிகமான ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃப்ளைட்டிங் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். அடுத்து சூப்பர் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்லோ மோஷன் வந்து உங்களுக்கு 960 ஃப்ரேம்ஸில் வந்து எடுக்கும். பட் இந்த 960 எஃப்பிஎஸில் எடுக்கிறது வந்து 720p தான் ரெஸ்ட்ரிக்ஷன், 1080p கிடையாது. பட் 120 எஃப்பிஎஸில் நீங்கள் எடுக்கிற ஸ்லோ மோஷன் வந்து 1080pல இருக்கும். அண்ட் ஹைப்பர் லேப்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் லேப்ஸ்னால் டைம் லேப்ஸ் வீடியோ. நீங்கள் க்ளவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் டைமும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 64, 32, 4x 8x 4x 8xலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு. 32xலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வீடியோ வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஹைப்பர் லேப்ஸ் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து வேகமாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோட்டில் போகும்போது இந்த 32xலாம் கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வீடியோ காட்டும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அண்ட் அடுத்து பேக் கேமராவில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பிக்ஸ்பி விஷன் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா கேமரா வழியாக வந்து நீங்கள் வேறு எதாவது ஷாப்பிங் பண்ணணும், ஏதாவது கோடு ஸ்கேன் பண்ணணும், அது ப்ரைஸ் டேக் ரிவீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிக்ஸ்பி விஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏஆர் ஜோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏஆர் ஜோனில் உங்களுக்கு வந்து ஈமோஜி எல்லாமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இங்கே போய்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு, ஃபேஸ் ஸ்டைலு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றிக்கலாம். நம்ம சாம்சங் S9ல் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் S9ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இப்போ ஃபோட்டோவில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் தான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். இந்த சீன் ஆப்டிமைசர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சீன் டிடெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்துட்டு செலக்ட் பண்ணும். சீன் ஆப்டிமைசர் எப்போவுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஐ வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஷார்ட் சஜஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுவே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கேமரா எந்த ஆங்கிளில் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் காட்டும். இந்த பெஸ்ட் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெஸ்ட் ஷாட் வந்து அது எப்போ பெஸ்ட் ஷாட்டு இந்த எல்லோ கலரில் உங்களுக்கு சிம்பிள் வருதோ அந்த இடத்துல நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஷாட் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கேன் QR கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோடு எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்கேன் பண்ணோம். இப்போது நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணோடனே நம்மளுக்கு கீழே வந்து கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி QR கோட் ஸ்கேனர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா QR கோட் கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம் கேமராவில் வந்து. இதுக்காக தனியாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அடுத்து ஆட்டோ HDR வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவில் டைனமிக் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஃபோட்டோவில் டைனமிக் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்டோ HDR எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எங்கெல்லாம் HDR அப்ளை பண்ணுவோம் அதுவே வந்து HDRயில் ஃபோட்டோ எடுக்கும். HDR எங்கெல்லாம் தேவைப்படலையோ அங்கே வந்து HDR வந்து யூஸ் பண்ணாது. கரெக்டாக கெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சிஸ்டமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் கிரிட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிரிட் லைன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்துடும். பிகினராக இருந்தாங்க, பிகினரில் ஒரு ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து லொக்கேஷன் டேக் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த லொக்கேஷன் வந்து அதில் காட்டும். பட் இதுக்கு வந்து நீங்கள் GPS வந்து அலோவ் பண்ணணும். GPS அலோவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோலையுமே வந்து அந்த ஃபோட்டோ டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அண்ட் ஷூட்டிங் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஷூட்டிங் மெத்தடுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரெஸ் வால்யூம் கீ 2 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் பட்டன் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணுமா, இல்லை ஜூம் பண்ணுமா, இல்லை சிஸ்டம் வால்யூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ளோட்டிங் ஷட்டர் பட்டன் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பட்டன் வந்து இங்கேயே சுற்றிட்டுருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துரும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள். அடுத்து வந்து ஷோ பாம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவுக்கு நீங்கள் வந்து கை காமிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துரும். இப்போ நம்ம செல்ஃபிக்கு வரலாம். செல்ஃபிக்கு வந்துட்டு இப்போ வந்து நான் கை காட்டுறேன். காட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துச்சு. ஸோ செல்ஃபி கேமராக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபியில் வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைடர் ஆங்கிளில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் செல்ஃபியில். அடுத்து செல்ஃபியில் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து 12 MPயில் தான் ஃபோட்டோ எடுக்கும். பட் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே 3:4 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு 32 மெகாபிக்சல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 MPயில் ஃபோட்டோ எடுக்கும். பட் 32 MPயில் உங்களுக்கு பை டிஃபால்ட் ஃபோட்டோஸே வந்து வைடர் ஆங்கிளில் தான் இருக்கும். க்ராப் ஆன இமேஜஸ் இருக்காது. இந்த 12 MPயில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு க்ராப் ஆன இமேஜஸ் கிடைக்கும். 12 MPயில் நீங்கள் வைட் ஆங்கிளும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 32 MPயில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அண்ட் வந்து இது வந்து 12 MPயில் எடுத்த ஃபோட்டோ வந்து 1.86 MB வருது. அதே 32 MPயில் எடுத்த ஃபோட்டோ பார்த்தோன்னா 2.4 MB வருது. அண்ட் மோரில் போய்ட்டு ஸ்லோ மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் வந்து ஸ்லோ மோஷன் எடுக்கலாம். இதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். 120 FPSல வந்து உங்களால் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும்.
பட் சூப்பர் ஸ்லோ மோஷன்லாம் பேக் கேமராக்கு மட்டும்தான் எடுக்க முடியும் 960 fpsல. அண்ட் ஃப்ரண்ட்டில் வீடியோன்னு வந்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெபிலைசேஷனுமே இருக்காது. நார்மலாக வந்து நீங்கள் 4K வீடியோஸ் இல்லை 1080p வீடியோஸ் வந்து இங்கே நீங்கள் ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த சாம்சங் M31s கேமரா ஃபீச்சர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து சாம்சங் M31s யூஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.